யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தெய்வீக சத்திய ஊழியங்கள் தரப்பிலே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி மறுபடியுமாக வரவேற்கிறோம். சென்ற வாரம் நாம் கர்த்தர் நம்மை எப்படி பரீட்சிக்கிறார், சோதித்த பிறகு எப்படி நமக்கு பரிசளிக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம். இந்த வாரம் இந்த பூமி ஒரு நிலையான இடம் இல்லை என்றும் இது ஒரு தற்காலிகமான விடுதி போன்றது என்றும் இங்கு கொடுக்கப்பட்ட சமயத்திலே நாம் அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து பயின்று அவருடைய சித்தத்திற்கு உடன்பட்டு மறுமையிலே பொறுப்புகளை வகிக்க நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக 40 வாரங்கள், ஏறக்குறைய 10 மாதங்கள் நாம் தாயின் வயிற்றிலே இருந்தோம். நமக்கு எல்லா அவயவங்களும் இருந்தது. இல்லாத அவயவம் ஒன்றும் கிடையாது. கண், காது, மூக்கு, இருதயம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் வெளியிலே ஒரு உலகம் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருந்தோம். அங்குதான் நாம் நிரந்தரமாக இருப்போம் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் 40 வாரங்களுக்கு பிறகு அழுது கொண்டே இந்த உலகத்துக்கு நாம் அழுது பிறந்தோம். இப்பொழுதும் அதிகமாக ஒன்றும் வெளிப்பாடு இல்லை. யாராவது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறினால் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி, எப்பொழுது பிரசவிக்கும் நாட்கள் இருக்கக்கூடும் என்று கேட்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது. உருவான குழந்தை, கருவுற்ற குழந்தை நிரந்தரமாக அந்த தாயின் வயிற்றில் இருக்க முடியாது. அது வெளியே வர வேண்டும் என்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிகிறது. மற்றொரு உண்மை நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இங்கும் நிலையாக நாம் இருக்க முடியாது. ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பதும் தெரிகிறது. ஆனால் எங்கே போவோம், என்ன செய்வோம், எதற்காக இங்கு வந்தோம், யார் அனுப்பினார், அவருடைய உத்தேசம் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை. ஒரு முறை வேலூருக்கு போயிருந்தேன். ஹகாய் டீச்சிங் மினிஸ்ட்ரியிலே ஃபேக்கல்ட்டியாக போயிருந்தேன். இங்கே ஒரு துர்கா விலாஸ் என்று பஸ் ஸ்டாண்டை இறங்கின உடனே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கு சென்று காலை உணவை உண்டேன். அங்கு கை கழுவும் இடத்திலே ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தது. பிறக்கும்போது ஒன்றும் புரிவதில்லை, ஓரளவு புரிந்தவுடன் இறந்து விடுகிறோம். உண்மைதான். பிறக்கும்போது ஒன்றும் புரிவதில்லை, ஓரளவு புரியும் போது இறந்து விடுகிறோம். நாம் இந்த உலகத்திலே தற்காலிகமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டால், மறு உலகத்துக்கு நம்மை தயார்படுத்துகிற கர்த்தர் எதற்காக நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், இருக்கும் காலத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தியானிக்க ஏதுவாகும். ஒரு முறை நானும் என் மனைவியும் திருச்சிக்கு போயிருந்தோம். என் மனைவி ஒரு டாக்டர். அங்கே திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது. ஃபெமினா என்ற ஒரு ஹோட்டலிலே தங்கி வரலாம் என்று முன்பதிவு செய்தோம். ட்ரெயினில் முன்பதிவு செய்தோம்,
ஹோட்டலிலே முன்பதிவு செய்தோம். அந்த குறிப்பிட்ட நாளிலே ட்ரெயினில் ஏறி அங்கு போய் இறங்கினோம். அந்த ஃபெமினா என்கிற ஹோட்டலுக்கு போய் சேர்ந்தோம். அங்கு என்னுடைய முன்பதிவு நான் செய்துவிட்டேன் என்று சொன்னவுடனே அந்த மேனேஜர் அதை செக் செய்துவிட்டு, ஆம் சார் இருக்கிறது, நீங்கள் இந்த படிவத்தை எல்லாம் பூர்த்தி செய்யுங்கள் என்று ஒரு படிவத்தை கொடுத்தார். நமக்கெல்லாம் தெரியும் என்ன அவர்கள் கேட்பார்கள் என்று. வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் ஸ்டே, எத்தனை நாட்கள் இருப்பீர்கள், செக் அவுட் டைம், செக்இன் டைம், செக்இன் டேட், எப்பொழுது நீங்கள் அங்கு செக்இன் ஆகிறீர்கள், தேதி என்ன, டைம் என்ன நோட் செய்து கொள்கிறார்கள். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் செக் அவுட், என்று நீங்கள் அதை காலி செய்வீர்கள், எந்த சமயத்திலே காலி செய்வீர்கள், எதற்காக வந்தீர்கள், பர்பஸ் ஆஃப் விசிட், காரணம் என்ன, மொபைல் நம்பர், விலாசம், எந்த முறையிலே பணத்தை செலுத்துவீர்கள், மோட் ஆஃப் பேமெண்ட், இவற்றையெல்லாம் கேட்பார்கள். இவற்றையெல்லாம் நான் அன்று பதிவு செய்தேன். செய்துவிட்ட பிறகு போகும்போது அந்த மேலாளர் என்னை அழைத்து, சார் இது பிரேக்ஃபாஸ்ட் கூப்பன் இப்பொழுதெல்லாம் காமனாக கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே நான் சொல்வது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சில ஹோட்டல்களிலே மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த ஹோட்டலிலே அவர்கள் கொடுத்தார்கள். காலை உணவுக்கு வேண்டிய டோக்கன் ஐயா, இதை காலையிலே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஹாலிலே கொடுத்தீர்களானால் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கப்படும் இலவசமாக, இதற்கு ஒன்றும் நாங்கள் சார்ஜ் செய்ய மாட்டோம், காம்ப்ளிமெண்ட்ரி என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே சந்தோஷம். அதன் பிறகு எங்களை அறைக்கு அழைத்து செல்ல ஒரு ஊழியர் வந்தார். நாங்கள் மின்தூக்கியிடம் போய்கொண்டிருந்தோம், லிஃப்டின் இடத்திலே. அப்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி உணவு கொடுக்கிறார்களே, இவர்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ராப்பும் கொடுப்பார்களா ஸ்டேஷனுக்கு என்று தெரிந்து கொள்ள மறுபடியும் நான் அந்த மேலாளரிடத்தில் வந்தேன். ஐயா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் காலை உணவெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கிறீர்கள். நாளை எனக்கு திரும்பி போவேன், அப்பொழுது எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்டேஷனுக்கு ட்ராப் கிடைக்குமா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஐயா எந்த ட்ரெயினில் போவீர்கள் என்று கேட்டார். நான் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸில் போவேன் என்று சொன்னேன். ஒரு சில ட்ரெயினுக்கு நாங்கள் கொடுப்போம் ஐயா, ராக்ஃபோர்ட்டுக்கு உண்டு. நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக ரிசப்ஷன் ஏரியாவுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ஸை எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கன்வெயன்ஸ் கொடுக்கப்படும், நீங்கள் அங்கே போய் இறங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம். அப்பொழுது ஆவியானவர் உணர்த்தினார், என்னுடைய குழந்தையே, 2 நாட்கள் ஒரு விடுதியிலே தங்குவதற்கு இவ்வளவு கேட்கிறாய், நீ இந்த பூமியிலே இருப்பதே ஒரு விடுதி என்று அறியாயா? இந்த செக்இன் டேட் என்பது உன்னுடைய பிறந்த நாளை குறிக்கிறது. செக்இன் டைம் என்பது நீ பிறந்த நேரத்தை குறிக்கிறது. செக் அவுட் டேட் என்பது உன்னுடைய இறக்கும் நாளை குறிக்கிறது. செக் அவுட் டைம் உன்னுடைய இறக்கும் நேரத்தை குறிக்கிறது. செக்இன் டேட், செக்இன் டைம் உனக்கு தெரியும், செக் அவுட் டேட், செக் அவுட் டைம் உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது, நீ ஒரு லாட்ஜில் இருக்கும்போது நீ எந்த காரணத்துக்காக வந்தாயோ அவற்றையெல்லாம் சமயத்தை வீணாக்காமல் துருதியாக செய்து முடிப்பாயே. அந்த ஒரு நோக்கம் உனக்கு வேண்டாமா? இந்த பூமியிலே நீ நிரந்தரமாக இருக்க முடியாதே, இது ஒரு விடுதி போன்றதல்லவா, இங்கு நேரம் குறைவு, அந்த நேரத்தை நீ நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா என்றெல்லாம் எனக்கு ஆழ்ந்த அர்த்தங்களை எனக்கு புலப்படுத்தினார். என்னுடைய பண பர்ஸிலே எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யாராவது கேட்டார்களானால், அல்லது நானே அதை கணக்கு எடுக்க வேண்டுமென்றால் அதை திறந்து எண்ணி கணக்கு பார்த்து விட முடியும். ஆனால் இந்த உலகத்திலே இன்னும் எனக்கு எத்தனை நாட்கள் இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமென்றால் அந்த கணக்கை என்னால் பார்க்க முடியாது. பிறந்த தேதி தெரியும், பிறந்த நேரம் தெரியும், இறக்கும் தேதியும் இறக்கும் நேரம் அவருக்குத்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது
நான் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாழிகையும் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரசங்கி 3:1-2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இந்த பிரசங்கி 3வது அதிகாரத்திலே நாம் சென்று தியானிப்போமானால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் நமக்கு கொடுத்த காலத்தை பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறந்து விட்டோம், இறப்பதற்கு முன்பாக நாம் முடிக்க வேண்டியதை நாம் தியானிக்க வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறகு அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்திலே பார்ப்போமானால், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இங்கும் தேவன் பவுலடிகளார் மூலமாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே இந்த லாட்ஜிலே நாம் இருப்பதற்கு ஒரு இடத்தை குறிக்கிறார், ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறார், ஒரு காலத்தையும் குறிக்கிறார். அப்படி இருக்கும்போது பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், அவர் தீர்மானத்தின் பிரகாரமாகத்தான் நாம் வருகிறோம். நாம வர முடியாது, அவர்தான் அனுப்புகிறார். அவர் அனுப்பும்போது அவர் யாரை எப்பொழுது அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். என்னை 1952 இங்கே அனுப்பியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் அவர் கொடுத்த இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றும் முகமுகமாக பார்த்த மோசே சங்கீதம் 90:12 இப்படியாக சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு சமயங்களை கொடுக்கிறார். நம்முடைய இருதயங்களை ஞானமுள்ளதாக பழக்க இங்கு கொண்டு வருகிறார். ஒரு லாட்ஜிலே விடுதியிலே நாம் தங்கும்போது அதை அலங்கரித்து கொண்டிருக்க மாட்டோம். அதே போல் அந்த லாட்ஜில் எதற்காக வந்தோமோ அந்த காரியத்தை காரணத்தை செவ்வையாக செய்து செக் அவுட் டைமுக்கு முன்பாக முடித்து கிளம்புவதற்கு ரெடியாக இருப்போம். இங்கு நமக்கு செக் அவுட் டைம் செக் அவுட் டேட் தெரியாது. அது எப்பொழுது வேணாலும் எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆதலால் நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொண்டு எப்படி ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பவன் வந்த காரியத்தை எல்லாம் முடிப்பானோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் அனுப்பின கர்த்தர் நமக்காக வைத்த எல்லா காரியங்களையும் பயின்று முடித்து அடுத்த உலகத்துக்கு பயன்படுத்தி கொள்ள நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமயங்கள் குறைவு. அவற்றை நாம் பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சமயத்தை உணர வேண்டும். பணத்தை வீணாக்கிவிட்டால் மறுபடியும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை வீணாக்கிவிட்டால் நம்மால் மறுபடியும் சம்பாதித்து கொள்ள முடியாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேரம் யாருக்காகவும் தாமதிக்காது. அதை உணர்ந்து கொண்டு அது மிகப்பெரிய பொக்கிஷம் நமக்கு கொடுத்தது என்பதை நாம் உணர்ந்து எப்படி மோசே ஒரு விண்ணப்பம் செய்தாரோ, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அந்த போதனையை நாம் பெற்றுக்கொண்டு நாட்களை நல்ல விதமாக பயன்படுத்தி தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று எதற்காக நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தாரோ அதை செய்து முடிக்க அவரிடத்தில் கிருபை பெற்று முடிப்போமாக. மறுபடியும் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.